நான் இன்றைக்கு அம்மா அழைச்சியை மாறி விட்டேனோ எங்கட அம்மா அழைச்சி எப்படி இருக்கிறாண்டு அம்மனுக்கு விசேஷமான ஒரு நாள். சூரிய கிரகணம் ஐரோப்பிய நாடுகளில் நீங்களே எங்கட கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கும். அரோகரா மண்டலமா நான் தான் செய்தேன். நான் சிவமதி அக்காவுக்கு ஒரு விருந்தம் கொடுக்கல. கலிஸ்டனுக்கு 16 வயசுல இருந்து அரோகரா அம்மா மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமையாக இருக்கோம், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கோம்னு சொல்லி நான் கடவுளை பார்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்கட பனிப்புலம் முத்துமாரியம்மன் குலதெய்வம் ஆலயத்தில் இன்றைக்கு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பூர செடி எடுக்க போகிறா. அம்மா மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 கற்பூர செடி மேலே வரும் அண்டி நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஆடி செவ்வாய், அதுவும் கடைசி செவ்வாய், அதுவும் அம்மனுக்கு விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கு. ஆடி விட இன்றைக்கு மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் தேர் திருவிழா கூட அங்கேயும் போய் எடுத்துருக்கலாம் தானே. இல்லை யூடியூபர்ஸ் இருக்கிறோம் அவை போடுவேன். எனக்கும் அங்கே போகத்தான் விருப்பம், அந்த தேர் பார்க்கணுமென்ற ஒரு விருப்பம். ஆனால் என்ன சொல்லுங்க, அந்த எனக்கு தெரியாது. இப்போ ஒரு 5-6 நாள் முதல் தான் தெரியும் இன்றைக்கு தேரண்டு. இப்போ என்ன செய்கிற, இதையும் தவிர்க்க முடியாது, அதையும் தவிர்க்க முடியாது. நான் தேர் பார்க்கணும் கட்டாயம். இன்றைக்கி நான் எங்கட குலதெய்வம், அதாவது பக்கத்தில் 15 நாள் அப்படி இருக்குமெண்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வேணண்டா என்னென்று சொல்ல வார்த்தைகள் இல்லை. உண்மையிலே சூப்பராக இருக்கும். பாருங்கோ, நீங்களே எங்களோட கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். இன்றைக்கு கற்பூர சட்டியில் அந்த அம்மன் கோயில், எங்கட அம்மன் சுத்த வர ஒரே புகமண்டலம், கற்பூர புகமண்டலம். அதாவது அம்மாளச்சின்ற அடிச்சவ. மற்றது நான் போகிறேன் பார்த்தீங்களோ, வெளிக்கிட்டுட்டேன் கற்பூர சட்டிக்கு ஆயுதம். இது கலிஸ்டனுக்கு 16 வயசுலேருந்து அந்த கலிஸ்டன் ஓஎல் பாஸ் பண்ணி முதலாவது ஆள் தானே கலிஸ்டன் எங்கட விட்டேன். ஓஎல் பாஸ் பண்ணி அப்படியே தொடர்ந்து ஏஎல் படித்து யூனிவர்சிட்டிகள் போகணுமென்ட்டு பள்ளி சொல்லுது பாருங்க. அப்படித்தான் நான் எடுத்தேன் நான். ஆனால் எடுக்க சரியான ஒரு பயமே கிடந்தது. எடுத்த அப்புறம் நல்ல சந்தோஷம். ஆனால் அவன் தொடர்ந்து ஏஎல்லே அரைகுறையில் நிப்பாட்டி போட்டான். தொடர்ந்து படிக்க முடியாமல் போச்சு. அப்படியே நான் நிப்பாட்டே இல்லைங்க. ஏனெண்டா நல்லது அப்படி நடக்கும் தானே. இப்போவாவது நாங்களும் விடாமுயற்சி செய்தால் அது அந்த பலன் இப்பயாவது கிடைச்சிருக்கும். இல்லை கலிக்குத்தான் கிடைக்கல என்றாலும் இவனுக்கும் கிடைக்கல, இவனுக்கு தான் கிடைக்கலையானா அவிக்கின்றாலும் கிடைக்கும் தானே. அந்த ஒரு எனக்கு நம்பிக்கை. இங்கே கிடைக்கல, இங்கே அப்படியும் அங்கவன் படிக்கிறான் தானே. அந்த ஒரு எனக்கு ஒப்பியண்டாலும் நேர்ந்தால் இப்போ கிடைக்காட்டியும் ஒப்பியண்டாலும் கிடைக்குமோண்டு அந்த கடவுளில் பக்தி, பாசம், அன்பு எல்லாம் கிடக்குது எனக்கு. அப்படியே கொமெண்டாக கிடக்கு. நீங்கள் சிவமதி அக்காவுக்கு ஒரு விருந்தும் கொடுக்கல. விருந்து சிவமதி ஃபேமிலிக்கு நாங்கள் கொடுக்கணுமுங்க. இங்கே இப்போ நாங்கள் சைவம் இல்லை, அதால் இப்போ கொடுக்க இல்லாது. எங்களோட வீடும் கொஞ்சம் எல்லாம் பிரச்சனை. அப்படி இப்படி வெளிநாட்டால் வந்தவன், அதெல்லாம் எங்களோட வீடு சின்ன ஆக்கள் இல்லை, கொஞ்சம் பிரச்சனை. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி போட்டு நாங்கள் கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்வோம். ஒரு நாளை அப்படி இப்படி நடந்தும் திரிவோம், பார்ப்போம் அப்படி போகுதான்ட்டு. நான் இனி கோயிலுக்கு அவசரமாக போகிறோம். 10 காலு போலிக்கணும், 10:45 ஆகட்டு. சரி, இங்கே பேர் இங்கே இதப்படி நான் காட்டு. என்னது இன்னும் காட்டப்புறாவா? இரவு இருந்து 11 மணி இல்லை 2 கதிரையாக போட்டு விட்டு இல்லை 2 பேர் இருப்பினோம். அம்மா அந்த ஃப்ரெண்டை மாரி இருப்பினோம். இருந்து ஏதோ எல்லாம் பூ மாலை கட்டி கொண்டு இருப்பினோம். இங்கே வேறங்கோ எல்லாம் ரெடி. இதப்படி என்ன காட்ட சொல்ல. இங்கே பேருங்கோ எல்லாமே ரெடி. இங்கே வேப்பிலையே பாருங்கோ. ஆடி செவ்வாய்க்கு வேப்பமில்லை மாலை போட வேணும். ஆனால் நான் போடே இல்லை கற்பூரை சட்டி. இதை பற்றி தான் ஒரு கதை சொல்ல போகிறேன். யார் நீங்களும் செய்தீங்க? இது கொட்டு பிடிச்சி வச்சுக்கிறேன். கொட்டுனா இங்கே எப்படி இருக்கு? நீங்கள் செய்ததோ? நான் தான் செய்தேன். நான் என்ன சொல்லுங்க, முதல் ஒன்று செய்தேன், சரி வரையில் ஆக பெருசாக வந்து விட்டு சரி வரையில் அதை கொண்டே அங்கே குப்பை அந்த இதன்ற இடத்த போட்டுட்டு கடிதக்காரர் வெளில அடிக்கிறார். மற்ற இது நான் இப்படி இருக்கு. சில பேர் என்ன செய்வினோம், உள்ளுக்கு ஒரு திருகணியை வாங்கி நேர சுற்றுவினோம். நான் நாரே புள்ளாயே வாழை என்ற தண்டு நார் அதுகளில் இருந்து செய்தேன். நான் எப்படி கிடக்கு சூப்பராக கதைச்சு கொண்டிருக்க நேரம் இல்லை. கோயிலில் சந்தி எங்களுக்கு அடிக்கணும் இல்லை வேறு எங்கேயும் அடிக்கணுமோ? இங்கே வீட்டை இல்லை, அது வேறு எங்கேயோ கதை கேட்குதா? இங்கே இல்லை.
கோயிலுக்கிட்ட வந்தாச்சுங்க பூசை நடக்குது. இன்றைக்கு ஃப்ரெண்டையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்டா அவசரம். இன்றைக்கு கொஞ்சம் வேலைக்கு நடக்குது பூசை. வேலைக்கு நடக்குது. ஓடி போய் அதாவது வந்து கற்பூரை செடிக்கு புரிமை டிக்கெட் எடுக்கணும். நிற்க கொஞ்சம் நேரம் இல்லை போட்டு. ஓ சரியா நானும் பார் கற்பூரை உள்ளுக்கு வர்றியோ? சரிப்பா. தன்னலி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர் கண்மலை பொழிந்தார் வானவர் பூமலை சொரிந்தார் அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மலவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றார் வீதி விடங்க பெருமாள் ஒன்பதரு தேனுமணி கசிவாகி ஒன்கடலுள் தேனமுத துணர்வூரி இந்த தேவருகி பலகாலும் எந்த உயிர் காதரவு தருவாயே தம்பிதன காகவன தனையோனே தந்தை வல தாளருட்டு கனியோனே அன்பதம காதலினை பொருளோனே ஐந்து கரத்தானை முக Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ
ஆனால் சில பேர் என்ன மாறி சொல்லுவீங்கன்னா என்ன சொன்னால் பார்த்தீங்களோ இன்றைக்கு அம்மா அழைச்சி எப்படி இருக்கிறான்ட்டு இங்கே முகத்தை பாருங்க மேலே வானத்தை ஒரே கற்பூர புகமண்டலமாக அங்க பாக்கட்டா படம் இருக்கு கையிலாடும் ஐயா மற்றது என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் சூரியன் ஒளிச்சிட்டார் ஏனென்றால் இம்மெல்லாம் கற்பூர சூடும் தாங்க முடியாது அம்மன் தானே அப்போ கொஞ்சம் சூரியன் இன்றைக்கு ஒளிச்சிட்டது தெரியுது என்ன குறைவா இருக்குல்ல இன்றைக்கு வெயில் அரைவாசி வெயில் தானோ இங்க இவ அக்கா பிதவாசிண்ட அம்மா எல்லாம் சொந்தங்கள் தான் பார்த்தா முழு பேருமே எல்லாம் சொந்தம் ஜெய்வா சொந்தம் எல்லாம் சொந்தம் தான் எப்படி எப்படி கிடக்க நல்லா தான் கிடக்கு சூப்பரா கிடக்கா அந்த என்ன சொல்லுங்க பாப்போம் இந்த கமராம எனக்கு அடி போட வேணும் ஒரு நாளை நான் வீடியோ போட்டு இந்த ஷர்ட்டு கலட்டி போட்டு கோயிலுக்குள்ள வரையில நீங்கள் ஒரு பேசி கொமெண்ட்டில் பண்ணுங்க மற்றது வேறங்க எங்கட அம்மா அழைச்சி எப்படி இருக்கிறான்ட்டு எத்தனை கற்பூர சட்டி வேணும் ஆனால் என்ன சொல்லுவோம் நீங்கள் கதைக்கிறேன் நினைப்பீங்கள் ஆனால் கொஞ்சம் கதைக்கத்தானே வேணும் அம்மா அழைச்சி சூப்பராக இருக்கிறா கிட்டத்தட்ட ஒரு 50க்குள்ள வரும் இன்றைக்கு தான் கற்பூர சட்டி கூட ஏன்னா ஆடி செவ்வாய் முழு பேருமே கற்பூர சட்டி எடுக்கணும் ஆனால் நல்லா கிட சூப்பராக கிடக்குது நீங்கள் பாருங்க நேரில் உங்களுக்கு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் வீடியோவில் டிவியில் போட்டு பாருங்க இந்த இவ ஃப்ரெண்டு இவ தான் இந்த சொல்லி இவ தான் எல்லாம் எனக்கு பவி சொன்ன அந்த சர கட்டுறது பாவட இருக்கு நான் தான் கட்டுறது அவா நின்றவா கட்டுறவா அவ வந்து நிற்பான் நான் தான் கட்டுறது கலர் கலரா கட்டுவாங்க அவன் மஞ்சளும் வெள்ளையும் உங்களோட சிவப்பும் வெள்ளை அந்த மாதிரி இருக்கு கோயிலுக்கு அப்படித்தான் பெற வேணும் பூமாலை எல்லாம் கட்டிக்கணும் சரி வாங்க கொஞ்சம் பேருங்க கற்பூர சட்டியை காட்டு எல்லாத்தையும் காட்டு இந்த சேட்டை கலட்ட சொல்லுங்க காட்டி போட்டுருக்கோம் சாமி ஓகே நிறைய ஃப்ரெண்டுகள் வெளிநாட்டில் இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறோம் அரைவாசிக்கு கூட எல்லாருமே வெளிநாட்டில் இருந்து வந்தது தான் பேச போகிறீங்க எல்லாரும் கற்பூர சட்டிக்கு எடுத்துக்கொண்டே என்ன கதையண்டு சாமி வந்துட்டா ஓடுங்க ஓடுங்க அரோஹரா அரோஹரா யாரையும் வேண்டி வச்சிருந்தா என்ன அரோஹரா Rohara, Rohara. மாத்தம் இங்கே பாருங்கோ கற்பூர சட்டி அம்மாளாச்சி எப்படி இருக்கிறாண்டு சூப்பராக இருக்கு ஆனால் நல்லா கிடக்கல பிறகு அங்கே கமராமான்னிக்கு நான் இங்கே குதைக்கிறேன்
கேமராமானுக்கு ஒரு அடி போடவும் வாங்க. இங்கே என்னன்னு சொன்னால் பாருங்க, அந்த எது குடிமணிக்கு தான் எங்களோட அம்மாளாச்சும் இருக்கிறா. அப்போ சுத்த வர அந்த அவன் எல்லமான பந்தல் எல்லாம் வச்சு நல்லா இருக்கும். அதெல்லாம் வச்சு ஒவ்வொரு இடத்துல நின்று பூசை செய்து வருவா. பார்த்தீங்களே, நான் இன்றைக்கு அம்மாளாச்சியை மாறி விட்டேனோ கொமெண்டில் பண்ணேன். அம்மாளின் என்ன சொல்கிற தொண்டை வேலை செய்ய அரோகர் அரோகர். அரோகரா இல்லை நாங்கள் அரோகரா. அரோகரா. சமய அடியார்கள் ஒரு சந்தேகம் முறை ஆலயத்துக்கு வந்துவிட்டார்கள். ஐயா நாளைக்கோ அல்லது வியாழக்கிழமை உண்மையிலே வாக்கிய பஞ்சா பண்ணி நாளைக்குத்தான் இங்கே இலங்கையில் என்ற சூரிய கிரகணம் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பதனால் நாளை மறுதினம்தான் ஐரோப்பிய நாடுகளில். இங்கே இலங்கையிலே நாளைக்குத்தான் ஆடியவாசை திருக்கடன் செய்கிறவர்கள் நாளைக்கு எங்களுடைய பெற்றோர்கள் முதியோர்கள் யாராவது அந்த திருக்கடனை நாளைக்கு செய்து உங்களுடைய புண்ணிய பல இதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். நாளைய தேதி நாளைக்கு புதன்கிழமை 12ஆம் தேதி 8ஆம் மாதம் புதன்கிழமை நாளைக்கு தான் இந்த இலங்கையில் ஆடியவாத வாக்கிய பஞ்சாங்க படி தான் நாங்கள் இங்கே கணக்கு கிடைக்கிறது. அதன்படி அது 100% நாளைக்கு தான் சிறப்பாக நன்றி. வந்து சாமியெல்லாம் சுற்றி கற்பூர சட்டியெல்லாம் முறைக்காச்சு. எல்லாமே பூஜை அந்த பகல் நேர திருவிழா முடிஞ்சது. இது 2 மடத்தில் சாப்பாடு உடைக்கணும். ஒன்று பின்பக்கம் ஒன்று முன்பக்கம். ஏதோ ஒரு மடத்தில் கிடைக்கிற இடத்துல போய் சாப்பிட வேண்டியது தான் நல்லா கிடக்கும். ஏன்னா ஒரு 3 நாளில் திருவிழா எல்லாம் முடிய போதும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாரும் பாருங்கோ. ஏதாவது அப்படி பிள்ளை இருக்கும் இருந்தால் மன்னிச்சு பாருங்கோ. ஓகே ஓகே பாய்.